கிருபை செய்து ஆண்டவரே, அடிமை ஒன்றுமில்லை ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அப்பா நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற மன்னாவை நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியா என் தேவன் வாசல்களை திறக்கும்படியா ஜெபிக்கிற தகப்பனே, நீரே இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1912ஆம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு பெரிய ஒரு டைட்டானிக் என்ற ஒரு கப்பலை அவங்க விடணும்னா ஒரு பிளான் செய்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த கப்பல் ஒரு பிரம்மாண்டமான கப்பல், எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டதுதான். பிரம்மாண்டமான கப்பலால இந்த கப்பலுக்கு உள்ளால மிகவும் சிறப்பாக அப்படின்னு அநேகர்கள், அப்படியே வியாபாரிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் அதை புக் பண்ணி அந்த இடத்துல அந்த கப்பல்ல ஏறி நம்ம பிரயாணம் பண்ண போறோம்னா மிகவும் ஆர்வத்தோடு இருந்த காலகட்டம். அப்ப எல்லாரும் ஆயத்தப்பட்டுட்டாங்க. இந்த நாளும் வந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு அந்த கப்பலுக்குள்ள எல்லாரும் ஏறிட்டாங்க. மிகவும் விரைவாக ஏறி உள்ளார ஏறி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப குஷியா எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒரு பெரிய பனிப்பாறை அந்த கப்பலுக்கு எதிராக வரமே. இந்த பனிப்பாறை எப்படி மேற்கொள்ள அந்த மாலுமிக்கு தெரியாத வழியில் கடைசியில போய் பனிப்பாறையில போய் அந்த டைட்டானிக் கப்பல் போய் மோதவுமே அது உடைய ஆரம்பிக்கிறது. அதன் உள்ளாக சிறிது சிறிதாக நீர் உள்ளே சென்று விடுது. அந்த நீர் உள்ள போனா நமக்கு தெரியும் கப்பல் என்ன ஆகும், மூழ்க ஆரம்பிச்சுட்டு. மூழ்க ஆரம்பிக்க எல்லா வகைகள்ல இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, தப்பித்து போறதுக்கு வழி பண்றாங்க. ஆனாலும் அநேகர் அல்ல 2240 பயணிகள் பயணித்த இடத்துல 1510 பயணிகள் அந்த இடத்துல மாண்டு போறாங்க. பாக்கி பேருக்கு பல சிறிய கப்பல்கள் எல்லாம் போட்டு படகுகள் எல்லாம் போட்டு எப்படியாவது அவங்கள தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில விடுறாங்க. அநேகர் வெளியில சாடுறாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில சாடி வரும்போது அவர் கையில கிடைத்தது ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டையை அவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு. எப்படியாவது நான் தப்பிக்கணும் அப்படின்றாரு. ஆனா அதே இடத்துல ஒரு வாலிபன் அந்த இடத்துல வந்துடுறான். அந்த வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இந்த மரக்கட்டையை பிடித்திருந்த மனிதன் அந்த வாலிபன், நான் வயசாயிட்டேன், நான் அந்த வாலிபனுக்கு கொடுத்து உதவலாமே அந்த மரக்கட்டைய அந்த வாலிபன் கையில கொடுக்கிறாரு. 2 பேரும் பிடித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிடித்து கொண்டிருந்த அந்த அந்த வயோதிபமான மனுஷன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தை, நீ ஆண்டவரை நேசி, ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும், ஒரு சிறிய சத்தியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் கைவிட்டு நழுவி போறார் மரக்கட்டையில இருந்து. ஆனா அந்த வாலிபன் இறுக பிடித்து கொடுக்கிறான் அந்த மரக்கட்டைய. அந்த இறுக பிடித்த வாலிபன் தப்பித்து கொண்டானாம். மரக்கட்டையை தான் பிடித்தான். ஆண்டுடைய வசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான். இப்படிப்பட்டதான நிலையில அந்த வாலிபன் வெளியிலே வந்து சொன்ன சாட்சி தான், நான் இப்படியாக காப்பாற்ற, ஒரு மரக்கட்டையை பிடித்து ஆண்டுடைய வசனத்தை கேட்டது நிமித்தம் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லி அவன் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறான். எடுத்துக்கோங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு ஒரு பயங்கர ஒரு இது, ஆண்டவரே இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ தடவை சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அநேக நேரம் நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கோம். உமது கோலும் உமது தடியும். அது ஏன் வெறும் கோல் மட்டும் சொல்லிட்டு விடல, அவர் வெறும் தடி மட்டும் சொல்ல, ஏன் தடி தேற்றும்னு சொல்லிருக்கலாம், கோல் தேற்றும்னு வெறும் சொல்லிருக்கலாம். ஆனா உமது கோலும் தடியும் ரெண்டையும் சேர்த்து அவர் அந்த இடத்துல சங்கீதக்காரன் அந்த அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எழுதினது அது அந்த அந்த அனுபவிச்சது நிமித்தமாக, அப்ப கோலும் தடியும் அவரை தேற்றுறது. இதுல இந்த 2 காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சிருக்கேன். முதலாவது நம்ம பார்த்தோம்னா இந்த கோலை குறித்து பார்க்கணும்னா யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல உள்ள இதை நம்ம பார்ப்போம்னா யாத்ராகமம் 4. இதுல 1-2 வசனம், 5வது வசனம், 21-28 இதுல மிகவும் அழகாக ஒரு காரியம் சொல்லியிருக்குது. இது
மோசே வந்து அப்பொழுது மோசே அவர்களை என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க எனக்கு தரிசனமாகவில்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு அடையாளத்தை, ஒரு நம்புவதற்கு ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அதான் 5ஆம் வருஷத்துல அழகா சொல்லியிருக்கிற, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதே அவளுக்கு நம்புவதற்கு இதுவே அடையாளம். என்னது? ஒரு கோலை கையில கொடுக்கிறாரு. அந்த கோல் தான் அடையாளம். இந்த கோல் எதை நம்ம மெயினா அடையாளப்படுத்தணும்? ஆண்டுடைய வசனத்தை தான் நம்ம அடையாளப்படுத்துறோம். அந்த கோலை பிடித்தது நிமித்தமா அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னால அந்த கோலை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் கையில வச்சிருக்காரு விசுவாசத்தோட. இப்ப ஒரு கோல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன், ஒரு வயோதிபர்களை எடுத்துக்கோங்களேன், அவங்க எதை தெரியுமா ரொம்ப நம்பி இருப்பாங்க? நடக்க முடியாத காலத்தை ஒரு கம்பை நம்பிடுறாங்க. யோசித்து பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு இதா இருக்கு இல்லையா? வேற அவங்களுக்கு எனக்கு நடக்க முடியாது, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் என்ன நடத்துவான்னு ஒரு விசுவாசம் தான். அந்த கோலை பிடிச்சு 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 பிடிச்சுதான் அவங்களுக்கு நம்பிக்கை அந்த கோல் மேலதான் இருக்கு. அவங்க 2 கால்ல செயல் இழந்து போனாலும் அந்த கோலை நம்புறாங்க. ஒரு முடவன், கால் நடக்க முடியாதவன் என்ன செய்யறான்? 2 கோல்களையும் கையில வச்சு ஒரு திடகாத்திரமான மனிதனா மாறி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மோசே எதை சொல்றாரு? அவர் நம்புவதற்கான ஒரே ஒரு காரியம் என்னது? கோல். இந்த கோல் எதை அடையாளப்படுத்துவது? ஆண்டோடைய வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டோடைய வசனத்தை பிடித்து 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 அதை தியானித்து 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 அதில் நாம் மூழ்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? திடப்படுத்தி நம்மை பாதுகாப்பார். அந்த வசனம் எங்கெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படுது? நம்ம எல்லா இடத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களை அறியாதவர்கள் கூட அவங்க பகவத்கீதையை நம்புறாங்க, ஹிந்துஸ் அவங்க குரானை நம்புறாங்க. அப்ப அதுலயும் ஒரு வசனங்கள் இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா நம்ம ஜீவனுள்ள தேவன் நமக்காக மரித்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இன்னும் ஜீவிக்கிற ஆவியானவர் நம்மோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ள கோல் எது? மோசேக்கு அன்னைக்கு ஆண்டவர் அந்த கோலை கொடுத்தாருன்னா, அவ்வளவு ஒரு தைரியமா பிடிச்சு நடக்கிறதுக்கு கொடுத்தாருன்னா, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் எது? இந்த வசனம், வேத வசனமாகிய இந்த வசனத்தை தான். இந்த வசனத்தை நம்ம மென்று சுவைத்து அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வசனங்கள்லாம் எங்கன்னா புதிய பாட்டுல உள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதுல எல்லாத்தையும் பிலிப்பியர், ரோமர் இதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்க சுவை போடுங்க, நீங்க அசை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என் மனசுல அடிக்கடி எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊண்டுகோலா இருந்திருக்கு. ஏன்னா அதை நம்ம பொதுவா ஆதியாகமும் யாத்திராமும் இப்படி முன்னாலே பார்ப்போம். ஆனாலும் நம்ம இங்க உள்ள வசனத்துக்கு இதுக்கு நிழல் தான் நமக்கு பழைய பாட்டுல புதிய பாட்டுல இருக்கு. அந்த நிழலா இருக்கிறத நம்ம அசை போட போட நமக்கு பிராக்டிக்கல் லைஃப் அண்ணனால உள்ள வாழ்க்கைக்கு நமக்கு அபியாசப்படுத்த இருக்கிறது புதிய பாட்டு ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. இது ஒரு ஸ்டோரி போல போனாலும் இதுக்கு ஒரு நிழலாட்டமாய் தான் அங்க காணப்படுது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எதை கொடுத்திருக்காரு மோசேக்கு? ஒரு கோல். அந்த கோல் நிமித்தமா மோசே என்ன பண்றாப்புல? எல்லாத்தையும் தன்னோட ஒவ்வொரு அடிச்சுவடுகளை முன்னால வைத்து அவரை விசுவாசித்து முன்னேறி செல்கிறார். 2வது நம்ம பார்த்தோம்னா எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எஸ்தர் 5:1-2. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவில் இருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொள்ளு மண்டபத்தில் ராஜசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கைகளில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எஸ்தர் ராஜாத்தி எந்த சூழ்நிலை இருக்க எல்லாருக்குமே எஸ்தரோட சரித்திரம் இருந்தது இல்லையா? அப்போ அந்த இடத்துல மொர்தெக்காய் விரோதமா நிக்கிறாப்புல. மொர்தெக்காயின் தேவன் அவர் சொல்றாரு, நீ நம்ம ஜனத்துக்காக நீ என்னதான் செய்யணும்? போராடணும், நீ இருக்கக்கூடாது. அதனால அந்த தேசத்துல உள்ளவங்க எல்லாம் 3 நாள் உபவாசிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு எங்க அனுப்புறாங்க? எஸ்தர் ராஜாத்திய ராஜாவின் இடத்துல அனுப்புறாங்க. ஆனா அது அந்த தேச கட்டப்படி எப்படி
ராஜாவை வந்து கோலை நீட்டும் போது அந்த கோலை தொடுறதுக்கு அனுமதிச்சாதான் என்ன ஆகும், அந்த இடத்துல கிருபை கிடைக்கும், அவரோட பேச முடியும், அவரோட எல்லாத்தையும் சொல்ல முடியும், அப்படிதானே? ஆனா இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி அந்த ஜனங்கள் 3 நாள் உபவாசிக்கிறாங்க. உபவாசத்தை முடிச்சிட்டு ராஜாவை பார்க்க வரும்போது எஸ்தருக்கு என்ன பண்ணது, தேவனுடைய கண்ணுல தயை கிடைக்குது. எப்படி தெரியுமா? அந்த ஜெபத்தின் நிமித்தமாக அந்த கோலை தொடும்படி ஒரு கிருபை கிடைத்தது. அந்த கோலை தொட்டாலே ஒரு கிருபை. அப்ப இந்த வசனத்தை நம்ம தொடும்போது என்ன கிடைக்கும், அவருடைய கண்கள்ல இருந்து நமக்கு தயை கிடைக்கும். அவர் நமக்கு தயை கிடைக்கணும். அதிகாரிகளுக்கு முன்ன போறோமா, வேலைக்கு போறோமா, எங்க போறோமா, ஒண்ணுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம். இந்த வசனத்தின்படியாய் விசுவாசிச்சு அவரை நாம் மனதில் வைத்து, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், எந்த அதிகாரியா இருந்தாலும் சரிதான், நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்களா இருந்தாலும் சரிதான், முடியவே முடியாதுன்னு சொல்ற காரியங்களா இருந்தாலும், வியாதியா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், பாரங்களா இருக்கட்டும், எல்லாவற்றில இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை, நமக்கு தயை கிடைக்கும். அப்ப நம்ம தயை கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த கோலை நம்ம கையில பிடிச்சுக்கணும். அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களை தயை கிடைக்கிறதுக்கு அந்த கோலை போய் தொடும்படி ஜனங்கள் உபவாசத்தை ஜெபித்தது நிமித்தமாக, அவளோட ஒரு தைரியத்தை நிமித்தமாக அந்த இடத்துல போய் அந்த கோலை தொட முடிஞ்சிச்சு இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தைரியமா, யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த கோலை தூக்குறதுக்கு யாருக்கா பயம் வேணுமா? வேண்டாம். நம்ம வீட்டுல நம்ம எப்ப வேணாலும் இந்த கோலை தூக்கிக்கலாம். ஒருவேளை நம்ம அரபு நாட்டுல இருக்கனால வெளியில நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த கோல் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தைரியத்தையும் ஒரு அப்படின்னு சொல்லப்போனா எஸ்தர் ராஜாத்திக்கு கண்கள்ல தயை கிடைச்ச மாதிரி நமக்கு தயை கிடைக்கணும்னா எந்த இடத்துக்கு போறதுக்கு முன்ன இந்த கோல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு செயல்படுகிற கோலாய் காணப்படணும். அடுத்தபடியாக நம்ம பார்ப்போமானா ஆரோனின் துளிர்த்த கோல் எண்ணாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எண்ணாகமும் 17ஆம் அதிகாரம் 1-8. இதுல நம்ம பார்த்தோம்னா மோசே வந்து பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய பேசி அவர்கள் பிதாக்கின் வம்சம் ஆகிய ஒவ்வொரு வம்சத்தாடைய பிரபுவின் இடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோல்ல அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவருடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்சத்தானுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். இந்த கோல் எல்லாம் 12 கோல் வச்சிருக்குது. ஆனா அந்த 12 கோலும் ஆசரிப்பு கூடாரத்துல நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க வேண்டும். எங்க சாட்சி பெட்டியில வைன்னு சொல்றாங்க. ஆனா எந்த கோல் துளிர்க்குதோ அது எப்படிப்பட்ட, அது என்ன கோல், என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட கோல். அது லேவியின் கோத்திரத்துல உள்ள கோல் தான் என்னச்சு துளிர்த்திருக்கு, ஆரோனின் கோல். அப்ப அது அத்தனை ஒரு நமக்கு யோசிக்க முடியல, ஒரு கம்பு எப்படி துளிர்க்கணும், ஒரு காஞ்ச கம்பு. ஆனா ஆண்டவர் அதுல உயிரடைய செஞ்சிருக்காரு. முடியவே முடியாது, நோ லைஃப், நத்திங், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் ஆரோனின் கோலை துளிர்க்க செய்வது. அது எப்ப நமக்கு துளிர்க்கும் தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு அவரில் நாம் ஜெயம் கொள்ளும் போது மாத்திரம்தான் இந்த இதை நம்மளால துளிர்க்கு நம்மளோட வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்யும். ஒருவேளை நம்ம இந்த உலகத்துக்குள்ள காரியங்களை நம்ம யோசிப்போம். இந்த உலகத்துக்குள்ள காரியங்கள் சில காலம்தான். இன்னும் கொஞ்ச காலம் கழியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்தை விட்டு என்ன நம்மளோட காலங்கள்லாம் நம்ம ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப இது பண்ணிருப்போம். அவருடைய வருகை இருக்கிறதுன்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ போற நாட்களும் ஒரு பர்டிகுலர் நாட்கள் தான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா அந்த நாட்களுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம தைரியமா வைராக்கியமா செயல்பட இந்த கோலை நம்ம கெட்டி பிடிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய கோல் மாத்திரம் தான்ப்பா துளிர்க்கும், நாங்க துளிர்க்கோம்னு சொல்லி விசுவாசிக்கிற ஒரு கோல் என்னன்னா இந்த வேதவசனம் மட்டும்தான் துளிர்க்கும். வேற எதுவுமே ஜீவன் உள்ளதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஜீவன் உள்ள வசனம், இன்னைக்கும் பேசுது. எத்தனையோ வர்ணம் ஆண்டவர் பிறந்தது முதல் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாலும் பழைய பாட்டு புதிய பாட்டு இன்னைக்கும் ஜீவன் உள்ளதாய் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ளமாய் காணப்படுறதுதான் இந்த ஒரே ஒரு கோல் தான். அது என்னைக்கும் பேசுது. அன்னைக்கும் இந்த வசனத்தை வச்சுதான் பிரசங்கிச்சாங்க, இன்னைக்கும் இதே வசனத்தை வச்சுதான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா என்ன ஆகல, இது மாறவே இல்லை, ஒரே மாதிரிதான் இருக்கு.
எல்லாருக்கும் எத்தனையோ சந்ததிகள் கடந்து போயிட்டு அந்த சந்ததிகளும் இதை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியா நின்னாங்க. இன்னைக்கு நாம நிக்க போறோம். இன்னும் வரும் தலைமுறைகளும் என்ன பண்ண போறாங்க, இததான் ஊன்றுகோலா பிடிச்சு நடக்க போறாங்க. அப்ப ஆரோனின் கோல் எப்படிப்பட்ட கோல்? துளிர்த்தும் கோல். அந்த துளிர்த்த கோல் தான் நம்ம வேத வசனம். இதை நம்ம பற்றி பிடிச்சுக்கிடணும். அடுத்தது நம்ம பார்ப்போம்னா, இந்த தடி கொம்பு, ஒரு மரத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா அந்த மரத்துல உள்ள ஒரு கொம்புகள் தான், கிளைகள்லாம் பெருசாகி தான் தடியா மாறுது, அப்படிதானே? இந்த வேதத்துல நமக்கு கொம்புகளை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரை. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 35 37 வரை. அந்த நாளில் கலப்பு நிறமும் வாயுள்ள வெள்ளை கடாக்களையும் புள்ளியும் வாயுள்ள வெள்ளாட்டு கடாக்கள் யாவும் சற்று வெண்மையாகவும் கருமையாகவும் செம்பரையாடுகள் யாவும் பிடித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கு யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்திலே இருக்கும்படி வைத்தாள். லாபானுடைய மற்ற ஆடுகள் யாக்கோபு வைத்தாள். இது நம்ம பார்த்தோம்னா, மெயினா பார்த்தோம்னா யாக்கோபு என்ன பண்றாருன்னா, லாபானை விட்டு பிரிந்து வர போறாரு. அப்ப அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பிரிந்து தனக்கு 2 பரிவாரங்களையும் கூட்டி வர்றதுக்கு, அவங்கள காப்பாற்றுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு அவருக்கு இனி என்ன வேணும்? எல்லா காரியங்களும் வேணும், அப்படிதானே? இவ்வளவு நாள் அங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டாரு. அவங்களுக்கே எல்லாம் செஞ்சு, லாபானுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. லாஸ்ட்ல நினைக்கிறாரு, இனி நான் கிளம்பி வரணும். அந்த இடத்துல நான் கிளம்பி வரும்போது எனக்கும் என் பரிவாரத்துக்கும் காப்பாற்றப்படுவதற்கு சில காரியங்கள் வேணும். அப்ப அவர் போய் லாபான்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு என்ன கொடுப்பீங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுறாரு, உனக்கு புள்ளி உள்ள வரையுள்ள ஆடுகள் எல்லாம் உனக்கு நான் தரேன் அப்படின்றாரு. அப்ப இதே யாக்கோபு என்ன பண்றாப்புல, புள்ளியும் வரைய உள்ள ஆடுகளை பார்த்து எல்லாத்தையும் மேய்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல இங்க 37ஆம் வசனத்துல, பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொம்புகள் ஆடுகளை தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடினால் அவைகள் கலப்பு நிறமும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. இது கொஞ்சம் நான் சிந்திச்சேன், எப்படி அவர் இந்த மரங்கள் என்னது, புன்னை, வாதுமை, அர்மோன், இந்த மரங்கள்ல உள்ளத பட்டைகளை கீறி அவரு ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதுல போடும்போது அந்த கலர்ல ஆடுகள் பிரசவிச்சிருது. அது எப்படி? உண்மையாவே அது நமக்கு திங்க் பண்ணும்போது அது எப்படி அது அப்ப ஆண்டவர் முன்கூட்டியே யாக்கோபுக்கு இதை குறிச்சு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு இல்லையா? ஒரு மரத்துல உள்ள இந்த மரத்துல உள்ள பட்டையை உரிச்சு போடுறாரு தண்ணிக்குள்ள போட்டோம்னா வருகின்ற ஆடுகள்லாம் இப்படி பொலியுது. அது எப்படி? அப்ப ஆண்டவருடைய தரிசனம் என்னது? யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். அந்த கொம்புகள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இந்த கொம்புகளை போடும்போது இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதே கொம்புகள் தான். இந்த கொம்புகளை நம்ம பிரிச்சு 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 உரிச்சு, வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி நம்ம உரிச்சு அதை பார்க்கும்போது எத்தனை லேயர்ஸா நமக்கு வரும். எல்லாத்தையும் உரிச்சு சாப்பிடும் போது இதுல ஒரு டேஸ்ட் அதேதான். அதுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எதை நம்ம விரும்புறோமோ அந்த ஆசீர்வாதம். அத யாக்கோபுக்கு சொன்னது மாதிரியா லாபான் சொல்லணும். அப்ப லாபானுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா இப்ப பார்த்தா நம்ம யாக்கோபுக்கு தாரேன்னு சொன்னோம், உடனே எல்லாம் அதே கலர்ல தான் பொலியுது, அது எப்படி? அப்ப that is special, he is special. இன்னொன்னு, அவர் ஆண்டவரோட பேசி கொண்டிருந்திருப்பாரு, அப்படிதான் பேசி கொண்டிருந்ததுனால அவர் கேட்டது, அவர் சொன்னது, ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடு அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த மரங்களோட காரியங்களை அதுல கொண்டு போடும்போது அந்தந்த புள்ளிமான், வரைமான், இந்த ஆடுகள் எல்லாம், இந்த ஆடுகளும் பொலியுது. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். அப்படி ஒரு கொம்பை நம்ம கையில வச்சிருக்கோம். எது? இந்த கோலும் கொம்பும். இந்த தடி இதான் நமக்கு தடி, இதுதான் நமக்கு கோல் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதான காரியம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. யாத்ராகமம் 15 22 முதல் 25 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்.
அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பட்டேன். நானே உன் பரிகாரிக கர்த்தர் என்றார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்க எப்படி போறாங்க? சூர் வனாந்திரத்துல இருந்து வெளியில போகும்போது அவங்களுக்கு தண்ணி இருக்காது, கிடைச்சிருக்காது. கண்டிப்பா பயங்கர தாகத்தோட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னது? கசப்பான தண்ணி, மிகவும் கசப்பான தண்ணி. அந்த கசப்பான தண்ணி நம்ம யாருமே குடிக்க விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஜனங்களும் யாருமே விருப்பமே பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னு தவிக்கும் போதுதான் அந்த இடத்துல மோசே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுற. அப்ப அங்க ஒரு மரத்தை காண்பிக்கிறார். முழு மரத்தையும் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாரு, ஒரு கொம்பை தான் அவர் வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்டிருப்பாரு இல்லையா? அந்த தண்ணிக்குள்ள போட்டதுமே அது என்ன? அது மாறா கசந்த தண்ணீர் மதுரமா. அப்ப அந்த அவர் வந்து அந்த கம்பை தூக்கி போடும்போது என்ன தெரியுமா? அவரு வசனத்தின் அடிப்படையா ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். 2வது அவர் வசனத்தை மனதில் கை கொண்டு என் தேவன் ஜீவன் உள்ளவர், நம்மை உருவாக்கினவர் ஜீவன் உள்ள அந்த விசுவாசத்தோட அந்த இத வெட்டி போட்டிருப்பாரு. போட்டது மதுரமா மாறிச்சு. மதுரமா மாறினதுக்கு பிறகு நீயும் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவளுக்கு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் இத்தனை காரியங்கள் என்ன வேணும்? ஆண்டவர் வந்து உங்களை அப்ப இவ்வளவு காரியங்களை நம்ம செய்யணும். செய்யும் போதுதான் நமக்கு என்ன செய்வாரு? ஆசீர்வாதம். அவருக்காக நம்ம உண்மையா இருந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடந்து நம்முடைய செயல்பாடுகள் இருப்போம்னா நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா குறையாது. நீங்க இந்த உலகத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க. இந்த உலகத்துக்குள்ள ஆசீர்வாதம் வந்து நமக்கு நம்ம அவரை துதிக்க ஆராதிக்க அவரை தொழுது கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம வந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு போராடுறதை விட ஆண்டவரும் துதிச்சுட்டே இருங்க. துதிச்சுட்டே இருங்க. வேற வழியில உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னே தெரியல. என்னோட அனுபவத்துல நான் நிறைய காரியங்களை நான் படிச்சுக்கிட்டேன். என்னோட சின்ன 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 காரியங்கள் எனக்கு ஊர்ல உள்ள காரியங்கள் போகும்போது நான் நினைப்பேன் இதை நான் எப்படி செய்வேன். ஆனா நான் ஓடுவேன். அதுக்காக எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஆபீஸா போய் நிற்பேன். நிற்கும் போது எனக்கு அது முடியாத மாதிரி வந்துருவேன். ஆனா அந்த முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ஆண்டவரே இது எனக்கு முடியாது, ஆனா உங்களுக்கு தான் முடியும், அவ்வளவுதான் முடிச்சிருவேன். அடுத்த நாள் எனக்கு முன்னால ஒரு ஆள் வந்து நிக்கும். அப்ப நான் நினைச்சேன் எனக்கு காரியத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. பார்க்கும்போது ஆண்டவர் வந்து இயேசுப்பா அப்படியே ஆட்களை நமக்கு முன்பாக முடியாது, கம்ப்ளீட்டா முடியாது, முடிய செய்வாரு. நமக்கு வேண்டியது ஒரு விசுவாசம். இப்ப உலகத்துக்கான காரியங்களை காட்டிலும் மேலானவைகளை நாடுகள், மேலானவைகளை நம்ம நாட அவரை தேட 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 துதிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா இங்க எல்லாம் செட் ஆயிரும். ஈவன் என்னோட சின்ன பையனோட அட்மிஷன் நான் போகவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே தெரியாத பையன், வாசிக்க கூட தெரியாத பையன். ஆனா ஆண்டவர் வந்து யார் மூலமா எப்படி என்ன நடந்தது எனக்கு இன்னைக்கும் அது பிலீவ் பண்ண முடியல, நம்பவே முடியல. ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை வந்து வாய்க்க பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம வந்து என்ன செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போராட நம்ம வசனத்தையும் பார்த்து ஜெபிச்சுட்டு இருந்தா போதும். அவர் இவ்வுலகத்தக்க காரியங்களை அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம மேலானவைகளை நாடி 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 ஆண்டவர் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்கறத விட நம்ம ஒரு முதிர்ச்சி அடைவோமே, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள போயிருவோமே ஆண்டவர்கிட்ட. இந்த உலகம் என்ன கொஞ்ச நாள் இருக்கும், எல்லாம் தரும், அப்புறம் போயிடும். கொஞ்சம் ஒரு பொருளை யோசித்து பாருங்க, கையில கிடைச்ச உடனே கிடைச்சிட்டுன்னு ஆசைப்படுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்னது ஒரு அந்த கிடைச்ச அதே நிமிஷத்துல நமக்கு அந்த பொருள் மேலோட ஆசை போயிடும். யோசித்து பாருங்க நீங்க. நம்ம ஒரு ஈவன் ஒரு ட்ரெஸ், ஒரு சின்ன காரியம் ஏதாவது ஒண்ணு எடுத்தோம்னா கையில கிடைக்கவதாக வாங்கணும், கடைக்கு போவோம், அதை பார்ப்போம் இதை பார்ப்போம், எல்லாம் வாங்கணும்னு நினைப்போம், ஆசைப்படுவோம்.
ஆனா அது கையில வந்து அது ஒரு துச்சியமா நமக்கு ஆயிரும், அது ஒரு பொருட்டாவே இருக்காது. ஆனா வேத வசனத்தை படிச்சு வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி வசனத்தின்படி நடக்க இருக்கும். நீங்க ஒரு சின்ன உதவியை இன்னொருக்கு செய்து பாருங்க, உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். நான் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டேன், அது நமக்கு நம்மள அறியாம அந்த சந்தோஷம் நமக்கு என்னைக்குமே மாறாது, உள்ளாலே இருந்துட்டு இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிட்டு அதுனா ஒரு இதா போயிடும். ஆனா அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கதான் நம்ம கீழானவைகள மேலானவைகளை நாடுவோம். அப்ப இந்த இடத்துல கூட நான் உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பனா. அப்ப இந்த இடத்துல நம்ம வியாதி இருந்தா கூட என்னதான் செய்யணும், இந்த வசனத்தை நம்ம கடைபிடிச்சிடணும். ஆண்டவர் வந்து நமக்கு ஒண்ணுமே அனுமதிக்க மாட்டார், ஒண்ணுமே அனுமதிக்க மாட்டார். வரும் பாடுகள் வரும், அதெல்லாம் ஒரு துச்சமா போயிட்டே இருக்கும். அந்த வியாதியையோ எதையோ மண்டைக்குள்ள போட்டு திங்க் பண்ணி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்க அந்த கோலை மட்டும் பிடிச்சுக்கிடுவோம், இந்த தடியை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிடுவோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது அது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா எலிசா தீர்க்கதரிசி நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திர எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இருக்க முடியாது, நாங்க எங்கேயா போறோம் அப்படின்றார். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உக்கிரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்று அனுப்பி விடுகிறார். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டாம் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவரோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அவர்கள் ஒரு உக்கிரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான், அது எங்க விழுந்து. எலிசா கேட்கிறான், எங்க விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க. நமக்கு யோசிக்கவே முடியல, கோடாரியிலோட இரும்பு கீழே கிடக்கு, தண்ணிக்குள்ள கிடக்கு. ஆனா ஒரு மரத்தை வெட்டி போடுறாங்க, அது மிதக்குது. அது எப்படி? அதுதான் விசுவாசம் பிளஸ் அவரோட இந்த வசனம் தான். நம்மளும் முடியாது, கீழே விழுந்துட்டு போச்சு, முடியவே முடியாது. அவர் மிதக்க பண்ணுவார், பண்ணுவார். எப்படி நம்ம விசுவாசிக்கணும் தெரியுமா? இனி நமக்கு இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி நான் அழுது கேட்கற அந்த அனுபவம் எல்லாம் இல்ல. பெரிய அழுது எப்பவும் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் பிள்ளை எல்லாம் டெடிகேட் பண்ணது அருள்ஜோதி பிரதர் தான். அப்ப நான் யோசிப்பேன், இன்னைக்கு அவங்க டெடிகேட் பண்ண பையன் நான் நினைச்சேன் அவங்களோட விசுவாசமா இருந்திருக்கலாம். அந்த பையனை ஆண்டவர் உயர்த்துவார், பெரிய உயர்த்தி வச்சிருப்பாரு. இன்னைக்கு முடியாத அளவுல இருந்த பையன் எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்காரு. அவங்க சொல்லுவாங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப் மேல போனோம் கீழே இருக்கக்கூடாது. அவங்களோட தூர பார்வை அப்படிப்பட்ட ஒரு பார்வை பாருங்க. ஒரு சபையை தான் தொடங்க ஆரம்பிச்சாங்க, கிளை சபையை. இன்னைக்கு 7 கிளை சபைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி வந்திருக்கிறார். அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்னது, நமக்கு முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பாவோட பார்வையில முடியாதுன்னு கிடையாது. அவர் உருவாக்குனது, அவரால் உருவாக்கப்பட்ட நம்ம எதிர்க்க வேத வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அதான் ஒரு கொம்பெடுத்து வெட்டி போடுறாங்க, மிதக்குது. இந்த கொம்பு தான்ப்பா நமக்கு மிதக்க வைக்கிறது, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படுகிறது. மிதக்க வைக்குமா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா மிதக்க வைப்பாரு. ஒன்ன குறிச்சு கவலைப்படாதீங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நானும் சரிதாவும் எப்பவும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் தான் சொல்லணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு டிமாண்டே கிடையாது ஏசப்பாட்ட. அவர் பார்த்துக்கிடுவாரு. அவருக்கு நமக்கு என்னது, அவர் நம்மள உருவாக்குனார் இல்லையா? உருவாக்குவாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை நாள் வாழ போறோம்னு தெரியுமா? தெரியாது. என்னைக்கு நம்ம மரணம் தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்துல இருந்து என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமே சாதிக்க. எவ்வளவோ சாதிச்சவங்க ஏதாவது இது பண்ணாங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் லாஸ்ட்ல போறதுன்னு தான், மண்ணுக்கு தான். நம்ம ஆத்மா தான் நம்ம ஆண்டோட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம்.
அவரோட நம்ம தங்கி இருக்க, அவரோட நம்ம தாபரிக்க, இந்த உலகத்துக்குள்ள காரியங்களை காட்டிலும் மேலானவைகளை நாடுங்கள். அதோட மாத்திரம் இந்த வசனத்தை மட்டும் படிச்சு 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 நம்ம அவரில் பலம் கொள்ளும் போது முடியாத எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்துல நம்ம கொம்புகளை, உமது தடியும் உமது கோலும் என்னை, ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் நீங்க என்ன தேற்ற போறீங்க எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை முற்றிலுமா சமர்ப்பித்து விட்டேன், முற்றிலுமா அர்ப்பணித்து விட்டேன். நீங்க என்னை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டோட சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஆண்டோட கையில ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும், வசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, நாங்கள் பிள்ளைகளாய் ஒன்று கூடி தகப்பனே, அப்பா, உம்முடைய கோலும் தடியும் எங்களை ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. வசனமாகிய கோலும், உம்முடைய வேத வசனமாகிய ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒண்ணுமே தடியை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே அதிலே நீதி செல்ல கிருபை ஆண்டவரே, அந்த டைட்டானிக் கப்பல்ல ஆண்டவரே தப்பிய ஆண்டவரே வாலிபன் ஆண்டவரே அந்த தடியை பிடித்து எப்படி தப்பினானோ அதே வண்ணமாக கர்த்தாவே வேத வசனமாகிய தடியை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பிள்ளைகள் ஒவ்வொரும் பற்றி கொள்ள கிருபை கொடுங்க அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.